என் அன்பு தாய்மார்களே, வாக்களிப்பது நம்முடைய ஜனநாயக கடமை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அதை தவறாமல் செய்வோம். வாக்கு சீட்டில் விழுவது வெறும் முத்திரை மட்டுமல்ல, நாளைய விடியலுக்கான உன்னுடைய கையெழுத்து. அதை வெறும் சலுகைகளுக்காக விற்றுவிடாதே. விடுமுறை நாள்தானே என்று வீட்டுக்குள் முடங்கி விடாமல் விரல் நுனியில் மையிட்டு நீ பெருமை கொள். நீ யாருக்கு வேணாலும் வாக்களி, ஆனால் அவசியம் வாக்களி. தாத்தாவின் கட்சியும் அப்பாவின் சின்னமும் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறியது, கருத்தியலும் மாறட்டும். உன் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். இலவசங்களுக்கு மயங்காதே. உன் உழைப்புக்கு கிடைக்கும் ஊதியத்தை உரிமையோடு கேள். கூட்டத்தோடு கோஷம் போடாமல் கொள்கையோடு களம் காண பழகு. இந்த கட்சிக்கு வாக்களி, அந்த கட்சிக்கு வாக்களி என இன்னொருவன் சொல்வது உன் அறிவுக்கு அவமானம். உன் விரல் உன் அதிகாரத்தின் அடையாளம். அதை அடுத்தவன் சொல் கேட்டு எந்த காலத்திலும் அடகு வைத்து விடாதே. கடலில் சேரும் நீருக்கு தெரியும் தான் எங்கு சொல்ல வேண்டும் என்று. அதே போல உன் வாக்கின் திசையை உன் சுய அறிவு தீர்மானிக்கட்டும். புரட்சி என்பது வீதியில் இறங்கி போராடுவது மட்டுமல்ல. புத்திசாலித்தனமாக வாக்களிப்பதும் தான். மையிட்ட உன் விரலே நாளைய மகுடம் யாருடையது என முழக்கமிடும். தகுதியானவரின் தரம் பார்த்து தன்னம்பிக்கையோடு வாக்களி. யார் வந்தால் நமக்கென்ன என்று ஓரமாய் ஒதுங்கி நிற்காதே. நீ காட்டும் அலட்சியம்தான் அயோக்கியர்களின் அங்கீகாரம். மௌனம் கலைத்து மை அணிந்து ஜனநாயக திருவிழாவில் ஜாதி மதம் கடந்து உனது அடையாளத்தை பதிவு செய். அதே போல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நீலக்கலர் பட்டனில் அமுக்குனா இந்த சின்னத்துக்கு ஓட்டு விழும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாம நீங்க சின்னத்தை உறுதிக்கமோ நீலக்கலர் பட்டனை உறுதிக்கமோ வச்சிருக்கீங்க. விவரம் தெரியாத பல பேர் அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த இடத்துல விரலை வச்சுட்டு ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால அடுத்த முறை தேர்தல் ஆணையம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நீலக்கலர் பட்டனிலேயே சின்னத்தையும் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல முதியவர்கள் ஓட்டு போட வரும்போது அவங்களுக்கு எதில் ஓட்டு போடணும், எப்படி ஓட்டு போடணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்கள அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் கூட்டிகிட்டு போய் ஓட்டு போடுறாங்க. அவங்க யாருக்கு போட்டாங்கன்னு அந்த பெரியவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சில அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கோ இல்லை ஆள வேண்டிய கட்சிக்கோ ஆதரவாக இருக்கலாம். ஆனால் நடுநிலையான ஓட்டு விழுமா அப்படின்னு தெரியல. அது மாதிரி ஓட்டு போட தெரியாத முதியவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள யாரையோ ஒருத்தவங்களை கூட்டு போய் ஓட்டு போட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் 100% வாக்களிப்போம்.